Good morning student. Today 11th physics la larger distance measure பண்றதுல parallax method and radar methods நம்ம பார்க்க போறோம். Last வீடியோல larger distance measure பண்றதுல triangulation method நம்ம பார்த்தோம். ரொம்ப ஈஸியா இருந்தது, இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது இல்லையா கண்ணே? அதே மாதிரி இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் parallax method நம்ம பார்க்க போறோம். larger distance யூஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னாக்கா larger distance parallax method யூஸ் பண்ணி எப்படி நம்ம மெஷர் பண்றது அப்படிங்கறத நாம பார்க்கலாம். இப்போ லார்ஜர் டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம எர்த்ல இருந்து ஒரு பிளானட், அதர் பிளானட், ஸ்டார்ஸ் இது வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அல்லது எர்த்ல இருந்து மூன் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அதை மெஷர் பண்றதுக்கு இந்த பேரலாக்ஸ் மெத்தட் பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம யூஸ் பண்றோம். பேரலாக்ஸ் மெத்தட் அப்படின்னா என்னன்னா நேம்லயே இருக்கு இது. இப்போ பாருங்க, நம்ம சின்ன வயசுல எல்லாம் நம்ம விளையாண்டு இருப்போம் இல்லையா? இந்த பென் இருக்கு அப்படின்னா இந்த பெண்ணை நம்ம லெஃப்ட் ஐயை க்ளோஸ் பண்ணிட்டு ரைட் ஐல பார்ப்போம். இந்த பென் இங்க தெரியும். இப்போ நம்ம என்ன பண்றோம், ரைட் ஐயை க்ளோஸ் பண்ணிட்டு லெஃப்ட் ஐல இதே பெண்ணையே நம்ம பாக்குறோம். அப்ப இந்த பெண் என்ன கண்ணாகுது, அந்த பெண்ணுடைய பொசிஷன் ஷிஃப்ட் ஆகி தெரியுது இல்லையா கண்ணு, நகர்ந்த மாதிரி நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி லார்ஜர் டிஸ்டன்ஸை மெஷர் பண்றாங்க. அப்போ விளையாட்டுத்தனமா நம்ம செய்யறது அதை யூஸ் பண்ணி என்ன ஒரு சயின்டிபிக் மெத்தடா அதை கான்செப்டா யூஸ் பண்றாங்க பாருங்க கண்ணு. அப்போ இருந்தவங்க எல்லாம் எந்த ஒரு நாலேஜா இருந்திருப்பாங்க பாருங்க, நம்மளாம் நினைச்சு கூட பார்க்க முடியல இல்லையா? அவ்வளவு நாலேஜா அந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இல்லாத அந்த டைம் பீரியட்லயே இருந்திருக்காங்க. சரியா? ஸோ அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஆப்ஜெக்டை நம்ம 2 டிஃபரெண்ட் பொசிஷன்ல நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த பேக்ரவுண்டை பொறுத்து அந்த பொசிஷன்ல சேஞ்சஸ் ஏற்படுது இல்லையா கண்ணு, ஷிஃப்ட், அதை நம்ம அப்பரண்ட் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா கண்ணு? ஸோ இந்த சேஞ்சஸ்ல ஏற்படுறது தான் நம்ம என்ன கண்ணு சொல்றோம், பேரலாக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இடமாறு தோற்றப்பிழை அப்படின்னு சொல்லுவோம். சரியா கண்ணு? அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஷிஃப்ட் ஆகுற மாதிரி தெரியுது இல்லையா? அதை பொறுத்து நம்ம என்ன பண்றாங்க, லார்ஜர் டிஸ்டன்ஸை மெஷர் பண்றாங்க அந்த பொசிஷனை பொறுத்து. சரியா? அதை பத்தி இப்போ நம்ம டீடைல்டா நம்ம பார்க்க போறோம். இப்போ எக்ஸாம்பிளா நான் என்ன பண்றேன், இந்த பெண்ணை எடுத்துக்கிட்டோம் இல்லையா? இதுதான் ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, இந்த ஆப்ஜெக்ட் இதுதான் O அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு. சரியா கண்ணு? இப்போ நான் இதை என்ன பண்ணிட்டேன், லெஃப்ட் ஐயை க்ளோஸ் பண்ணிட்டு ரைட் ஐல நான் பாக்குறேன். சரியா? அப்போ அந்த ஆப்ஜெக்ட் எங்க கண்ணு தெரியுது, நமக்கு இங்க தெரியுது. ரைட் ஐல பார்க்கும்பொழுது அந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்க தெரியுது. இதே ஆப்ஜெக்ட நான் என்ன பண்றேன், லெஃப்ட் ஐயை க்ளோஸ் பண்ணிட்டு ரைட் ஐல பாக்குறேன். அப்போ அந்த ஆப்ஜெக்ட் எங்க கண்ணு தெரியுது, எனக்கு இந்த இடத்துல தெரியுது. சரியா? இந்த இடத்துல தெரியுது. ஓகே, சோ அப்போ இதுதான் ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட ரைட் ஐயை க்ளோஸ் பண்ணிட்டு லெஃப்ட் ஐல பார்க்கும்போது இங்க தெரியுது. லெஃப்ட் ஐயை க்ளோஸ் பண்ணிட்டு ரைட் ஐல பார்க்கும்பொழுது அந்த ஆப்ஜெக்ட் இங்க தெரியுது. சோ அப்போ அந்த ஷிஃப்ட் ஆகுற மாதிரி தெரியுது. சரியா? இதை நம்ம இன்னும் கூட கொஞ்சம் குட்டியா போட்டுக்கலாம். இவ்வளோ பெருசா ட்ரையாங்கிள் மாதிரி நம்ம போட தேவையில்லை. இன்னும் கூட கொஞ்சம் நம்ம சின்னதா போட்டுக்கலாம். அந்த ஷிஃப்ட் அப்படிங்கிறது ஸ்மாலா தானே கண்ணு நடக்கும் இல்லையா? சோ அப்போ பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த லெஃப்ட் ஐல பார்க்கும்பொழுது இங்க தெரியுது, ரைட் ஐல பார்க்கும்பொழுது இங்க தெரியுது. சரியா? சோ அப்போ இந்த 2 டிஃபரெண்ட் பொசிஷனுக்கும் இடையில இருக்கிற அந்த ஆங்கிள் அதை நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த ஆங்கிளுக்கு நேம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பேரலாக்ஸ் ஆங்கிள் அப்படின்னு நாம சொல்றோம். சரியா குட்டி? சோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரியா? சோ அப்போ இதைதான் நம்ம என்னன்னு சொல்றோம், இந்த 2 டிஃபரெண்ட் பொசிஷன் இருக்கு இல்லையா குட்டி, அதுதான் நம்ம பேசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸ்மால் b அப்படின்னு சொல்றோம், பேசிஸ். ஓகே, சோ அப்ப இது பேசிஸ், இது பாத்தீங்க அப்படின்னாக்கா பேரலாக்ஸ் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ நம்ம அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து நம்ம ஆப்ஜெக்ட்ல இருந்து அந்த டார்கெட் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, ஒரு பிளானட்டோ ஒரு ஸ்டார்ஸோ ஏதாவது ஒரு டார்கெட் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கறது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம இதை O அப்படின்னு எடுத்துக்கிறோம் இல்லையா கண்ணு? இதை ஒரு சென்டரா வச்சுக்கிட்டு இதை நம்ம ஒரு சர்க்கிளா கன்சிடர் பண்றோம். ஓகேவா? இதை சென்டரா வச்சுக்கிட்டு இதை ஒரு பெரிய சர்க்கிளா நம்ம கன்சிடர் பண்றோம். அப்போ அந்த சர்க்கிள்ல ஆங்கிளுக்கு என்ன கண்ணு நம்ம ஃபார்முலா பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்தோம். ஆங்கிளுக்கு என்ன கண்ணு ஃபார்முலா பார்த்தோம், ஆர்க் பை ரேடியஸ் அப்படின்னு நம்ம ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா கண்ணு? ஆர்க் பை ரேடியஸ் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இதுல ஆர்க் என்ன அப்படின்னா இதுதான் கண்ணு ஆர்க். ஆர்க் ஏன் மிஸ் நீங்க ஸ்ட்ரைட் லைன்ல போட்டிருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மெஷர் பண்றது எல்லாமே ஹியூஜ் டிஸ்டன்ஸ், லார்ஜர் டிஸ்டன்ஸ். பிளானட்டோடைய நம்ம எர்த்ல இருந்து ஒரு பிளானட் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, ஒரு ஸ்டார் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னு நம்ம மெஷர் பண்றோம்.
லார்ஜர் டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ நம்ம அந்த தூரமா நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஆர்க் இருக்கு இல்லையா குட்டி, இந்த ஆர்க் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி பெண்டா இருக்கும். ஒரு பெரிய சர்க்கிள் நம்ம லார்ஜர் டிஸ்டன்ஸை பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த ஆர்க் நமக்கு எப்படி குட்டி தெரியும்? ஸ்ட்ரெயிட் லைனா தெரியும். அதனால தான் நம்ம அதை ஸ்ட்ரெயிட் லைனா கன்சிடர் பண்ணிக்கிறோம். சரியா? ஸோ அப்போ இந்த டயக்ராம்ல ஆர்க் என்ன கண்ணு? எல்ஆர். ஓகேவா? இந்த டயக்ராம்ல என்ன கண்ணு? ஆர்க் எல்ஆர் டிவைடட் பை ரேடியஸ் என்ன கண்ணு? சர்க்கிளுடைய ரேடியஸ் LO equal to LR. ஓகேவா? ஸோ இதுதான் ரேடியஸ். LO equal to LR. ஸோ அப்போ நம்ம இதில் LRன்னு போட்டுக்கலாம், LXன்னு OL போட்டுக்கலாம், ORன்னு போட்டுக்கலாம். ஸோ அப்போ என்ன கண்ணு போட்டுக்கலாம்? OL அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்கலாம். ஸோ அப்போ ஆங்கிளுக்கு என்ன கண்ணு ஃபார்முலா? ஆங்கிள் இங்க ஆங்கிள் என்னடா குட்டி? தீட்டா. ஸோ அப்போ ஆங்கிள் தீட்டா ஈக்குவல் டு பேசிஸ் என்ன கண்ணு? இங்க B பை ரேடியஸ் என்ன கண்ணு? X. அவ்வளவுதான் கண்ணு. ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவில இருந்து ஆங்கிள் நம்ம இந்த பேரலக்ஸ் ஆங்கிள் என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்றோம். நம்ம எய்ம் என்ன கண்ணு? அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து டார்கெட் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம மெஷர் பண்றோம் இல்லையா? ஆப்ஜெக்ட்ல இருந்து டார்கெட் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ அப்போ நமக்கு என்ன குட்டி வேணும்? இந்த எக்ஸ் தான் வேணும். ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கண்ணு ஃபார்முலா? B பை தீட்டா. உங்க புக்ல இத சைடுல பென்சில்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? x is equal to b by theta. ஏன்னா x இங்க நியூமரேட்டருக்கு போயிடும், theta டினாமினேட்டருக்கு வந்துடும். சோ அப்போ இத சைடுல புக்ல பென்சில்ல அழகா எழுதி வச்சுக்கோங்க. சரியா? சோ ஆப்ஜெக்ட்ல இருந்து டார்கெட் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா x is equal to b by theta அப்படிங்கிற ஃபார்முலால இருந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். b அப்படிங்கிறது என்ன கண்ணு? பேசிஸ். அந்த டூ டிஃபரண்ட் பொசிஷனுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ். தீட்டா அப்படிங்கிறது பேரலக்ஸ் ஆங்கிள். இதுல நமக்கு பியும் தீட்டாவும் தெரிஞ்சது அப்படின்னா எக்ஸ் உடைய வேல்யூவை அழகா நம்ம கால்குலேட் பண்ணலாம். சரியாம்மா? இப்போ இந்த ஃபார்முலாவை இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் எர்த்ல இருந்து மூன் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ண போறோம். எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் பாருங்கன்னு. ரொம்ப ஈஸி ஆனா இம்பார்ட்டன்டான கொஸ்டின். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எர்த்ல இருந்து மூணை பேரலக்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். ஓகேவா குட்டீஸ்? இப்போ நம்ம ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம் கண்ணு. டிட்டர்மினேஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஆஃப் மூன் ஃப்ரம் எர்த். எர்த்ல இருந்து மூன் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படிங்கறத பேரலக்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி நம்ம கால்குலேட் பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் அண்ட் இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியாம்மா? இதுதான் நம்ம எர்த் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதனுடைய சென்டரை சி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். எர்த்துடைய சென்டர். அந்த எர்த்துல ஒரு பிளேஸ் ஒன்று நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஏ அப்படிங்கிற ஒரு பிளேஸை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கு டயாமெட்ரிக்கலா ஆப்போசிட்டா இன்னொரு பிளேஸை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். பி அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். அப்ப ஏபி அப்படிங்கிறது என்ன கண்ணு? எர்த்தோடைய டயாமீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். எர்த்தோடைய டயாமீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சரியா? இப்ப ஏ பி அப்படிங்கிற ரெண்டு பிளேஸ எர்த்ல நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ரெண்டும் ஆப்போசிட்ல இருக்கு, டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. இப்போ நம்மளுடைய எய்ம் என்ன கண்ணு? எர்த்ல இருந்து மூன் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம மெஷர் பண்ண போறோம். சரியா கண்ணு? இதுதான் மூன் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? இதுதான் மூன். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஏங்கிற பிளேஸ்ல இருந்து ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணி இந்த மூணுக்கு பக்கத்துல ஒரு ஸ்டார் இருக்கு இல்லையா? பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாரை நாம போக்கஸ் பண்றோம். இந்த மூணுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த S1 அப்படிங்கிற ஸ்டாரை நாம என்ன பண்றோம்? இங்க இருந்து போக்கஸ் பண்றோம். அப்ப நமக்கு என்ன கண்ணு கிடைக்கும்? ஒரு ரெஃபரன்ஸ் லைன் ஒண்ணு நமக்கு கிடைக்கும். சரியா? சோ இப்போ இந்த ஏங்கிற பிளேஸ்ல இருந்து நம்ம என்ன பண்றோம்? திருப்பியும் அந்த அதே டெலஸ்கோப்ல மூணை நம்ம போக்கஸ் பண்றோம். சரியாம்மா? இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப பிங்கிற பிளேஸ்ல இருந்து இதே மாதிரியே, சரியா குட்டீஸ்? இந்த மாதிரி நம்ம மூணை போக்கஸ் பண்றோம். இப்ப என்ன பண்றோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிங்கிற பிளேஸ்ல இருந்து ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப்ல இந்த மூணுக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொரு ஸ்டார், இதை S2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டாரை நம்ம போக்கஸ் பண்றோம் டெலஸ்கோப்ல, ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப்ல. அப்ப நமக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா இன்னொரு ரெஃபரன்ஸ் லைன் ஒண்ணு நமக்கு கிடைச்சிடும். இப்ப திருப்பி என்ன பண்றோம்? இங்க இருந்து இந்த மூணை நாம போக்கஸ் பண்றோம். சரியா குட்டி? அப்போ இந்த ஆங்கிள் பாத்தீங்க அப்படின்னா θ1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இந்த ஆங்கிள் θ2. சரியா? அது ஈஸியான கொஸ்டின் பாருங்க.
ரொம்ப ஈஸியான கான்செப்ட். சரியா? இப்போ நம்மளுடைய எய்ம் என்ன கண்ணு? எய்ம் என்னன்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் டிட்டர்மினேஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஆஃப் மூன் ஃப்ரம் எர்த். எர்த்ல இருந்து மூன் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம மெஷர் பண்றோம். சரியா? சோ அப்போ இந்த டிஸ்டன்ஸை நம்ம மெஷர் பண்றோம். ஓகேவா குட்டி? இந்த ஆங்கிள் θ1 அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆங்கிள் என்ன கண்ணு இருக்கும்? θ1. நமக்கு சின்ன கிளாஸ்லயே நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த ஆங்கிள் θ2 அப்படின்னா இந்த ஆங்கிள் என்ன கண்ணு இருக்கும்? θ2வா இருக்கும். ஆல்டர்னேட்டிவ் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி சின்ன கிளாஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? சோ அப்போ இது θ1னா இது θ1, இது θ2னா இது என்ன குட்டி இருக்கும்? θ2. அப்ப டோட்டலா இந்த ஆங்கிள் நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம்? θ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேவா? டோட்டலா அப்ப இந்த ஆங்கிள் என்னடா குட்டி? θ. அப்ப ஆங்கிள் AMB, ஆங்கிள் AMB ஈக்குவல் டு என்ன கண்ணு? θ1 plus θ2. ஓகேவா? θ1 plus θ2 ஈக்குவல் டு θ. இதுக்கெல்லாம் ஆஃப் மார்க் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ல கொடுத்துருவாங்கன்னு. எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். அப்படியே அண்டர்லைன் பண்ணிட்டு வாங்க. ஆங்கிள் AMB ஈக்குவல் டு θ. நம்ம லாஸ்ட் கான்செப்ட்லயே நம்ம பார்த்தோம் இல்லையா கண்ணு? இப்போ நம்ம இதை ஒரு சென்டரா வச்சுக்கிட்டு ஒரு பெரிய சர்க்கிளா நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுக்கு ஆங்கிளுக்கு என்ன கண்ணு ஃபார்முலா பார்த்தோம்? ஆர்க் பை ரேடியஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ இங்க ஆங்கிள் என்ன கண்ணு? ஆங்கிள் இதுல ஆங்கிள் என்ன கண்ணு? θ. θ ஈக்குவல் டு இதுல ஆர்க் என்ன கண்ணு? AB. ஏன்னா நம்ம லார்ஜர் டிஸ்டன்ஸை மெஷர் பண்றோம். சோ அப்போ அந்த ஆர்க் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சோ அப்போ ஆங்கிளுக்கு என்ன கண்ணு ஃபார்முலா? ஆங்கிள் ஈக்குவல் டு ஆர்க் பை ரேடியஸ். ஓகேவா? இதுல ஆர்க் என்ன கண்ணு? AB. ஓகேவா? AB divided by ரேடியஸ் என்ன கண்ணு? AM. ஓகேவா கண்ணு? என்ன கண்ணு? இதுல ரேடியஸ் என்ன கண்ணு? AM. சரியா? AM or BM அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இதுல பாருங்க கண்ணு, நம்மளுடைய எய்ம் என்னன்னாக்கா எர்த்ல இருந்து மூன் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அதான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம் இல்லையா? அப்போ இதுதான் ரேடியஸ். அப்போ இந்த MC பாத்தீங்க அப்படின்னாக்கா AM-க்கு ஈக்குவலா இருக்கும். MC ஈக்குவல் டு என்ன கண்ணு? MC ஈக்குவல் டு AM-க்கு ஈக்குவலா இருக்கும். ஏன் அப்படி ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாம மெஷர் பண்றது எல்லாமே லார்ஜர் டிஸ்டன்ஸ், ஹியூஜ் டிஸ்டன்ஸ். அப்போ ரொம்ப இப்ப நீங்க இதுல வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் தான் நமக்கு வரும். அதனால நம்ம கால்குலேஷன்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா அவ்வளவு எரர் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு சில கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு எரர் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. சோ அப்ப AMC அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லலாம்? AM அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ AM-க்கு பதிலா என்ன குட்டி போட்டுக்கலாம்? θ ஈக்குவல் டு AB பை என்னன்னு கண்ணு போட்டுக்கலாம்? MC அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்கலாம். சரியா? இப்போ இதுல நமக்கு AB அப்படிங்கிறது என்ன கண்ணு? எர்த்தோடைய டயாமீட்டர். அதை நம்ம மெஷர் பண்ணி நம்ம ஈஸியா மெஷர் பண்ணிடலாம். அதை பத்தி நம்ம பின்னாடி கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் MC அப்படின்றது எர்த்ல இருந்து மூன் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறது தான் MC. நம்மளுடைய எய்ம் என்ன கண்ணு? என்ன கால்குலேட் பண்றோம்? எர்த்ல இருந்து மூன் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ண போறோம். சோ அப்ப நமக்கு என்ன கண்ணு வேணும்? MC தான் நமக்கு வேணும். இந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு வேணும். therefore MC equal to AB by theta அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவில இருந்து நம்ம என்ன கண்ணு கால்குலேட் பண்றோம்? எர்த்ல இருந்து மூன் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கறத ஈஸியா நம்ம கால்குலேட் பண்றோம். இதுல AB அப்படிங்கிறது என்ன கண்ணு? எர்த்தோடைய டயாமீட்டர். θ அப்படிங்கிறது இந்த பேரலக்ஸ் ஆங்கிள். சோ இந்த ரெண்டு வேல்யூ தெரிஞ்சதுன்னா எர்த்ல இருந்து மூன் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படிங்கறத ஈஸியா நம்ம கால்குலேட் பண்றோம். சரியாமா? பாருங்க எவ்வளவு ஈஸியான கொஸ்டின் பாருங்க. மெமரி பண்ணவே தேவையில்லை. அந்த கான்செப்ட் புரிஞ்சுது அப்படின்னா கட 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 கடல நம்ம எழுதிட்டே வந்துடலாம். ஓகேவா குட்டீஸ்? டிட்டர்மினேஷன் ஆஃப் டயாமீட்டர் ஆஃப் மூன் அதை பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் பேரலக்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம எர்த்ல இருந்து மூன் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணோம். இப்போது பேரலக்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி மூனுடைய டயாமீட்டரை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம புக்கில் இதுக்கு இந்த கொஷினுக்கு ஆன்சர் கொடுக்கல. ஆனால் புக் பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த கொஷின் இருக்குது. டிட்டர்மினேஷன் ஆஃப் டயாமீட்டர் ஆஃப் மூன் அப்படிங்கிற கொஷின் இருக்குது. சரியாம்மா? பாருங்கம்மா, இதுதான் எர்த்து. எர்த்தோடைய சர்ஃபேஸில் E அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம். மூன்மா இது. ஓகேவா? இப்போ நம்ம எர்த்துலேருந்து மூன் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸை S அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். எர்த்தோடைய சர்ஃபேஸில் ஈங்கிற பாயிண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா
மூணுடைய ஒரு பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதாவது ஆஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் மூலமாக இந்த ஏங்கிற பாயிண்ட்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். அந்த டெலஸ்கோப்பை அப்படியே ரொட்டேட் பண்ணி இந்த ஏவுக்கு அப்படியே டயமெட்ரிக்கலாக ஆப்போசிட் சைடில் இருக்கிற பிங்கிற பாயிண்ட்டை இந்த அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்பை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். சரியாம்மா? ஃபஸ்ட்டு எர்த்தோடைய சர்ஃபேஸில் ஈங்கிற பாயிண்ட்லேருந்து மூணுடைய ஏங்கிற பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறோம். அந்த டெலஸ்கோப்பை அப்படியே ரொட்டேட் பண்ணி இந்த மூணுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற பிங்கிற பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ நமக்கு ரெண்டு லைனுக்கும் இடையில் ஒரு ஆங்கிள் கிடச்சிரும் இல்லையா குட்டி? அந்த ஆங்கிளை தீட்டா அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். சரியாம்மா? இப்போ நம்ம இந்த ஏபி அப்படிங்கிறத மூணுடைய டயாமீட்டர் கேபிட்டல் டி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். இந்த டிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? நம்ம என்னன்னு சொல்கிறோம்னாக்கா எஸ்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது இதை தான் நம்ம ரேடியஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ரேடியஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னாக்கா இந்த எஸ்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரியா குட்டி? இதில் ஆங்கிள் ஏஇபி ஈக்குவல் டு தீட்டா. ஏபி அப்படிங்கிறது எர்த்துடைய டயாமீட்டர். ஓகேவா கண்ணு? அது அங்கே கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் ஏஇபி ஈக்குவல் டு தீட்டா. எஸ் அப்படிங்கிறது நம்ம எர்த்துக்கும் மூணுக்கும் இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸு. சரியாம்மா? நமக்கு தெரியும் தீட்டாவை நம்ம லாஸ்ட் கேஸ்லேயே பார்த்தோம் கண்ணு. தீட்டா ஈக்குவல் டு ஆர்க் பை ரேடியஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமா கண்ணு? அப்போ இதில் தீட்டா ஈக்குவல் டு ஆர்க்கு என்ன கண்ணு? இதில் ஆர்க் அப்படிங்கிறது ஏபி. ஏன் நம்ம டயாமீட்டரை எடுத்துக்கிறோம் அப்படின்னா லார்ஜர் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கும் பொழுது நம்ம அந்த ஆர்க் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக தான் தெரியும். அதனால தான் நம்ம இந்த லென்த்தை ஆர்க்குக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு லாஸ்ட் வீடியோலேயே நம்ம பார்த்தோம். அப்போ தீட்டா ஈக்குவல் டு ஆர்க். ஆர்க்னா என்ன கண்ணு? ஏபி டிவைடட் பை ரேடியஸ் அப்படின்னா என்ன கண்ணு? இந்த ஏஇ வேல்யூ அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குனாக்கா எஸ்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே பார்த்தோம். அப்ராக்சிமேட்டாக ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ தீட்டா ஈக்குவல் டு ஏபி பை எஸ். ஏபி அப்படிங்கிறது என்ன கண்ணு? இந்த டயக்ராமில் இருந்து மூணுடைய டயாமீட்டர். ஸோ அப்போ ஏபி அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன கண்ணு போட்டுக்கிறோம்? டி அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். டி அப்படிங்கிறது டயாமீட்டர் ஆஃப் த மூன். அப்போ தீட்டா ஈக்குவல் டு டி பை எஸ். இப்போ நமக்கு என்ன கண்ணு வேணும்? நம்ம எதுக்காக இதை அப்சர்வேஷனே பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு மூணுடைய டயாமீட்டர் வேணும். ஸோ அப்போ டி ஈக்குவல் டு டி, இந்த டி தான் நமக்கு வேணும். அப்போ டி ஈக்குவல் டு இந்த எஸ் இன்ட்டு தீட்டா. அவ்வளோதாம்மா. ஒரு சின்ன குட்டி ஃபார்முலா தான். ஆனால் அதில் எவ்வளோ லார்ஜர் டிஸ்டன்ஸை நம்ம மெஷர் பண்ணுறோம் பாருங்கள். டி அப்படிங்கிறது மூணுடைய டயாமீட்டர். தீட்டா அப்படிங்கிறது இந்த ஆங்கிள். எஸ் அப்படிங்கிறது மூணுலேருந்து எர்த்து எவ்வளோ டிஸ்டன்ஸு, மூணுக்கும் எர்த்துக்கும் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் தான் எஸ்ஸு. இதில் நமக்கு தீட்டாவுடைய வேல்யூவும் எஸ்ஸோடைய வேல்யூவும் தெரிஞ்சுது அப்படின்னா மூணுடைய டயாமீட்டர் என்ன அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். இப்போ நம்ம ரேடார் மெத்தட் பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் கண்ணு. லார்ஜர் டிஸ்டன்ஸை இப்படி நம்ம ரேடார் மெத்தடை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறது. எக்ஸாம்பிள்னா நம்ம எர்த்தில் இருந்து ஒரு பிளானட் மார்ஸ், அந்த பிளானட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, அதே மாதிரி எர்த்தில் இருந்து ஒரு ஃப்ளைட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, அல்லது ஒரு டார்கெட், என்ன டார்கெட் நம்ம மீன் பண்ணுறோம் அந்த டார்கெட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத ரேடார் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரேடார் அப்படின்னா என்ன குட்டி? ரேடார் அப்படின்னா என்ன? லாஸ்ட் இயருக்கு முன்னாடி பப்ளிக் எக்ஸாம்ல இந்த அப்ரிவேஷனுக்கு மட்டும் 1 மார்க் கொடுத்துருந்தாங்க கண்ணு. சரியா? ரேடார் அப்படின்னா ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங். இதோடைய அப்ரிவேஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங். இதனுடைய அப்ரிவேஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம ரேடார் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங். இதை கேபிட்டல் டி போட்டுக்கலாம். சரியா? ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங் அதோடைய அப்ரிவேஷன் தான் ரேடார். இப்போ நம்ம இதை பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த ரேடார் மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு டார்கெட் எங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம எப்படி மெஷர் பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம புக்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஃபிளைட் கொடுத்துருக்காங்க, ஒரு ஏரோப்ளேன் நம்ம இடத்துல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, எவ்வளவு ஹைட்ல பறந்துட்டு இருக்கு அப்படிங்கறத எப்படி மெஷர் பண்றதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளா இதை எப்படி நம்ம பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இதுதான் பாத்தீங்க அப்படின்னாக்கா இடத்துல நம்ம ஒரு பிளேஸ்ல இருக்கோம். சரியா குட்டி? சோ நம்ம இடத்துல இந்த பிளேஸ்ல நாம இங்க இருக்கோம். சரியா? இங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி டிரான்ஸ்மிட்டர் இருக்கு.
இந்த டிரான்ஸ்மிட்டர்ல இருந்து என்ன பண்றாங்கன்னாக்கா ரேடியோ வேவ்ஸை சென்ட் பண்றாங்க. என்ன வேவ்ஸ் குட்டி? ரேடியோ வேவ்ஸ். இந்த ரேடியோ வேவ்ஸ் பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த டார்கெட், எக்ஸாம்பிளா இங்க ஒரு பிளானட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மார்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளானட் இருக்குன்னு வச்சுக்கலாம். இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா இடத்துல நாம இருக்கோம். இந்த டிரான்ஸ்மிட்டர்ல இருந்து ரேடியோ வேவ்ஸை நம்ம சென்ட் பண்றோம். அந்த ரேடியோ வேவ்ஸ் அந்த டார்கெட் ஒரு பிளானட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மார்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளானட் அப்படின்னாக்கா அந்த ரேடியோ வேவ்ஸ் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த டிரான்ஸ்மிட்டர்ல இருந்து போய் அந்த பிளானட்டுடைய சர்ஃபேஸ்ல போய் படும். சர்ஃபேஸ்ல பட்டுட்டு என்ன பண்ணும்? ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு திருப்பி நம்ம எங்க சென்ட் பண்ணமோ அங்கேயே வந்து ரிசீவ் ஆயிடும் ரேடியோ வேவ்ஸ். ஓகேவா? நல்லா ஈஸியா இருக்கும் இந்த கான்செப்ட். ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும், அப்பதான் நம்ம ஆன்சர் கரெக்டா நம்மளால பண்ண முடியும். சரியா குட்டி? டிரான்ஸ்மிட்டர்ல இருந்து ரேடியோ வேவ்ஸ் போயிட்டு டார்கெட்ல பட்டுட்டு திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு வருது. ஸோ ரேடியோ வேவ்ஸ் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அந்த ரிஃப்ளெக்டட் அப்படிங்கிற வேர்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதையும் புக்ல சைட்ல அண்டர்லைன் பண்ணிக்கணும். சரியா குட்டி? ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு எங்க நம்ம அனுப்பிச்சோமோ அங்கேயே வந்து ரிசீவ் ஆகுது. இப்ப பாருங்க, இந்த ரேடியோ வேவ்ஸ் இங்க இருந்து டிரான்ஸ்மிட் ஆயிட்டு டார்கெட்ல பட்டுட்டு திருப்பி இங்க வந்து ரிசீவ் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம்ஸ் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா t அப்படிங்கிற டைம் எடுத்துக்கும். இந்த ரேடியோ வேவ்ஸ் உடைய ஸ்பீடை நம்ம v அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸ்மால் v அப்படிங்கறத நாம எடுத்துக்கிறோம். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் பாருங்க, இந்த ரேடியோ வேவ்ஸ் இங்க இருந்து போய் டார்கெட்ல பட்டுட்டு ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு திருப்பி இங்க வரதுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2d அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் எடுத்துக்கும். நம்ம எய்ம் என்ன கண்ணு? எர்த்ல இருந்து இந்த டார்கெட் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, சோ அதுதான் d இல்லையா? நமக்கு அந்த d தான் வேணும் இல்லையா கண்ணு? சோ அப்போ இந்த எர்த்ல இருந்து டார்கெட் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் d. அப்போ ரேடியோ வேவ்ஸ் இங்க போய் பட்டுட்டு இங்க ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு வருது. அப்போ எவ்வளவு டிஸ்டன்ஸ் கண்ணு டிராவல் பண்ணுது? 2d அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் வந்து டிராவல் பண்ணுது. சோ அப்போ இந்த கான்செப்ட் நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? நம்ம முன்னாடியே பார்த்தோம் கண்ணு, ஸ்பீடுக்கு என்ன கண்ணு ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம பார்த்தோம், ஃபர்ஸ்டே பார்த்தோம் இல்லையா? ஸ்பீடுக்கு என்ன கண்ணு ஃபார்முலா பார்த்தோம்? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை டைம் டேக்கன். அப்படியே பாக்ஸ் போட்டு அழகா எழுதி வச்சுக்கோங்க. ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை டைம் டேக்கன். சரியா குட்டீஸ்? இப்போ நம்மளுடைய எய்ம் என்ன கண்ணு? எவ்வளவு டிஸ்டன்ஸ் இந்த டார்கெட்ல நம்ம டிரான்ஸ்மிட்டர்ல இருந்து நம்ம இடத்துல இருந்து டார்கெட் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, நமக்கு என்ன கண்ணு வேணும்? டிஸ்டன்ஸ் தானே கண்ணு வேணும். சோ அப்ப டிஸ்டன்ஸ் இந்த சைடு கொண்டு வந்தா இது ரெண்டையும் நம்ம என்ன கண்ணு பண்ணிக்கணும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். சோ அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கண்ணு ஃபார்முலா? டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் ரேடியோ வேவ்ஸ் இன்டு டைம் டேக்கன். ஸ்பீட் அப்படின்னா என்னுடைய ஸ்பீடு கண்ணு? இந்த ரேடியோ வேவ்ஸ் உடைய ஸ்பீடு. அதெல்லாம் புக்ல இருக்கிற மாதிரியே எழுதுனீங்கன்னா தான் பப்ளிக்ல உங்களுக்கு கண்டிப்பா மார்க்ஸ் கொடுப்பாங்க. இல்லைன்னா ஆஃப் மார்க் உங்களுக்கு கட் பண்ணிடுவாங்க. பிசிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் நீங்க ஃபர்ஸ்ட் லெசன்ல எப்படி படிக்கிறீங்களோ அதே மாதிரிதான் லாஸ்ட் லெசன் வரைக்கும் நீங்க படிப்பீங்க. அதுக்கு தான் நான் திருப்பி உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன் எப்படி படிக்கணும். அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. புக்ல இருக்கிற மாதிரியே பிசிக்ஸ் எழுதணும். கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனா எழுதும் பொழுது புக்ல இருக்கிற மாதிரியே எழுதணும். ஓகேவா குட்டீஸ்? டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கண்ணு? ஸ்பீட் இன்டு டைம் டேக்கன். என்னுடைய ஸ்பீடு கண்ணு? ஸ்பீட் ஆஃப் ரேடியோ வேவ்ஸ். ஓகேவா? ஸ்பீட் ஆஃப் ரேடியோ வேவ்ஸ். ஓகேவா? இன்டு டைம் டேக்கன். அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா? பை போடக்கூடாதா குட்டி? டைம் டேக்கன். ஓகேவா? சோ டிஸ்டன்ஸ் எவ்வளவுடா குட்டீஸ்? 2d. எவ்வளவு டிஸ்டன்ஸ் போகுது அந்த ரேடியோ வேவ்ஸ்? இங்க இருந்து போயிட்டு இங்க ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு வருது இல்லையா? அப்ப 2d நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்பீட் ஆஃப் ரேடியோ வேவ்ஸ் என்னடா குட்டி நான் சொன்னேன்? v. டைம் எவ்வளவு கண்ணு ஆகுது போயிட்டு ரிசீவ் ஆகிறதுக்கு? இன்டு t. நம்ம எய்ம் என்ன? டிஸ்டன்ஸ் தான் நமக்கு வேணும். இந்த d தான் வேணும். இடத்துல இருந்து டார்கெட் ஒரு ஃபிளைட் ஆர் ஒரு பிளானட் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு. சோ அப்போ d ஈக்குவல் டு v இன்டு t பை 2 அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவில இருந்து அழகா ஈஸியா நம்ம அந்த டார்கெட்டோட டிஸ்டன்ஸை நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம். பாருங்க எவ்வளவு ஈஸியான கான்செப்ட் பாருங்க. d அப்படிங்கிறது என்னடா குட்டி? இதுல d அப்படிங்கிறது நம்ம இடத்துல இருந்து அந்த நம்ம புக்ல ஃபிளைட் கொடுத்திருக்காங்க இல்லையா? அந்த ஏரோப்ளேன் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு? d ஈக்குவல் டு v அப்படிங்கிறது ஸ்பீட் ஆஃப் ரேடியோ வேவ்ஸ். t அப்படிங்கிறது டைம் டேக்கன். என்ன டைம்? இந்த ரேடியோ வேவ்ஸ் இடத்துல இருந்து டார்கெட்ல போய் பட்டுட்டு ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு திருப்பி வரதுக்கு எடுத்துக்கிற டைம். இது ரெண்டும் தெரிஞ்சது அப்படின்னா அழகா நம்ம அந்த டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணிக்கலாம். சோ அப்ப இது ஒரு இம்பார்ட்டன்டான ஃபார்முலா கண்ணு. நல்லா பாக்ஸ் போட்டு எழுதி வச்சுக்கோங்க.
இதை 1 மார்க்ல இதை வேற ஏதாவது மாத்தி கேட்டாங்கனாலும் உங்களுக்கு இதுல இருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா குட்டி? இப்போ இந்த ரேடார் மெத்தடை ரொம்ப நிறைய ஃபீல்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா யூஸ் பண்ணுறாங்க. ஹையர் 12th நீங்க இதை பற்றி டீட்டெயில்டாக நீங்கள் படிக்க போறீங்க. எங்கெங்க இந்த ரேடார் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏர் அண்ட் சி நேவிகேஷன்ஸில் இந்த ரேடார் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஆர்மியில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃப்ளைட் இருக்கு இல்லையா கண்ணு, ஃப்ளைட்டை வந்து சேஃபாக லேண்ட் பண்ணுறதுக்கு, தரையிறக்கிறதுக்கு இந்த ரேடார் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. வெதர் ஃபோர்காஸ்டிங்ஸ் இருக்கு இல்லையா கண்ணு, வானிலை முன்னறிவிப்பு, அதுக்கும் இந்த மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பரீடு மெட்டீரியல்ஸ் அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் ரேடார் மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. 12th ஸ்டாண்டர்டில் இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா குட்டீஸ்? ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக 5 மார்க் கொஸ்டின்ஸில் இது வரும். சம்ஸ் எல்லாம் இதுக்கு பாருங்க, இந்த ரேடார் மெத்தடுக்கு பக்கத்துலேயே ஒரு சம் இருக்கு கண்ணு. அதை ஈஸியான ஃபார்முலா தான், டைரக்டா அப்ளை பண்ணி போடுறது. இந்த தியரி படிக்கும் பொழுதே அந்த சம்மையும் சைடில் அப்படியே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா குட்டீஸ்? மீறி நாளை கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ குட்டீஸ்.